ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பிரிட்டி கேர் சேனலில் கோல்டு க்ரீம் ப்ளீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீம் வந்து நம்ம பார்லரில் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை அப்ளை பண்ணி அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நேச்சர்ஸ் எசன்ஸ் அப்படின்ற பிராண்டோட கோல்டு க்ரீம் ப்ளீச். ஸோ இதோட பேக்கிங் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பேஜில் பார்த்திங்கன்னா ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த சைடு இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கும் இது சூட்டபிள் ஆகும்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த சைட் பார்த்திங்கன்னா ஹவு டு யூஸ், இது எப்படி யூஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்குறாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 80 rupees. இப்போ இந்த க்ரீமை தான் என்னுடைய சிஸ்டருக்கு அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க இந்த பேக்கிங்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுடர், அதாவது இந்த க்ரீமை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பவுடர் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கூடவே சின்னதாக ஒரு ஸ்பேச்சுலா கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அந்த மெயின் க்ரீம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி தான் நம்ம க்ரீமை எடுக்க போகிறோம். ஸோ இந்த சின்ன பவுடர் பார்த்திங்கன்னா இது ரொம்ப காரத்தன்மையாக இருக்குது. ஸோ பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இது வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த க்ரீமில் 2 ஸ்பேச்சுலா நான் வந்து க்ரீம் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம பாக்ஸில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த ஸ்பேச்சுலாவில் 2 கரண்டி க்ரீம் எடுத்துக்கணும். அப்புறம் அவங்க கொடுத்துருக்க அந்த கோல்டு ஆக்டிவேட் பவுடர் இருக்கு இல்லையா, இந்த பவுடர் வந்து 2 to 3 pinches மட்டும்தான் ஆட் பண்ணணும். இது ரொம்ப காரத்தன்மையாக இருக்குது. அதாவது நம்ம சோடா உப்பு இல்லைன்னா நம்ம வாஷிங் மிஷினில் போடக்கூடிய அந்த பவுடர் எப்படி இருக்கும், நம்ம மூக்கு கிட்ட கொண்டு போனோன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்தளவு இது பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப லிமிட்டடாக சேர்த்துக்கணும். அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 2 to 3 pinch. ஸோ அதை சேர்த்துக்கிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேஸ் அண்ட் நெக் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நெக்கு பாருங்கள் எவ்வளோ டார்க்காக ஒரு மாதிரி பிளாக் கலராக இருக்குது. ஷார்ட் நெக் இருக்கிறவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ செல்ஃப் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். எந்த ஒரு க்ரீமாக இருக்கட்டும், நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹேண்ட்லேயோ அல்லது லெக்லேயோ நீங்கள் அப்ளை பண்ணி ப்ரீ டெஸ்ட் பண்ணிக்கோங்க. செட் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணணும். கண்ணை சுற்றி இருக்க பகுதியில் வந்து அப்ளை பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. மோஸ்ட்லி கண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆட் பண்ண அந்த பவுடர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து கன்னத்தில் போடும் போதே நமக்கு அதோட எஃபெக்ட்டு கண் வரைக்கும் தெரியுது. ஸோ காட்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ அப்படியே பேக் சைடும் அப்ளை பண்ணிடலாம். பாருங்கள் உங்களுடைய நெக் வந்து எந்தளவு பிளாக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த க்ரீம் வாங்கினது. இப்போ நிறைய க்ரீம் எடுத்து அங்கே அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டில் மசாஜ் கொடுங்க. நான் ஸ்பீட் மோடில் போடுறனால உங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குற மாதிரி தெரியும். பட் அழுத்தம்லாம் கொடுக்கல, ரொம்ப சாஃப்டாக மசாஜ் பண்ணுங்கள். ஸோ நல்லா சாஃப்டாக ஒரு 5 minutesக்கு மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே லீவ் பண்ணிடுங்க. ஒரு 15 to 20 minutes அப்படியே விட்டுறணும். பாருங்கள் 20 minutes ஆகிடுச்சு. ஃபேஸில் இருக்க க்ரீம்லாம் ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நான் வெறும் கையை வந்து நார்மல் வாட்டரில் டிப் பண்ணி ஜஸ்ட்டு ஜென்டில் மசாஜ் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ அப்பப்போ அந்த வாட்டரில் கையை நனைச்சி நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும். நம்ம அப்படி மசாஜ் பண்ணும் போதே நுரையாக வரும். ஸோ நல்லா இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். கண்ணுக்குள்ளே மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பேக் சைடு அதே மாதிரி தண்ணி தொட்டு நம்ம அந்த மாதிரி தடவும் போது உங்களுக்கே தெரியும் அப்படியே நுரை வரும். ஸோ அப்படியே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த பிளாக்காக இருக்க இடத்துலையுமே கொஞ்சம் நல்லா மசாஜ் கொடுத்து வெறும் வாட்டரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவங்க ரெஸ்ட் ரூம் போய் நல்லா வாஷ் பண்ணிகிட்டே வந்துட்டாங்க. ஒரு சாஃப்டான டவல் எடுத்து நல்லா ஒத்தடம் கொடுக்குற மாதிரி ஜென்டிலாக தொடச்சி எடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து கரகரன்னு தேய்க்கக்கூடாது. ஸோ பாருங்கள் எந்தளவு இது க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பிஃபோர் எப்படி இருந்தது, இப்போ ஆஃப்டர் எப்படி இருக்குன்றது நீங்களே பார்த்துக்கோங்க. இதோட ரிசல்ட் இப்படி தான் இருக்குது. 100க்கு ஒரு 50 to 60% க்ளீன் பண்ணியிருக்கு. எந்த க்ரீமே எடுத்தோட்டியும் 100%லாம் ரீச் ஆகாது. இதை விட பெட்டரான ஒரு ப்ளீச் க்ரீமும் நான் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது ரொம்பவே நல்லா ரிசல்ட் கொடுத்துச்சு. பட் ரீசன்ட் டேஸில் அது ஷாப்பில் அவைலபிளாக இல்லை. நான் வாங்கினா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அதையும் ரிவ்யூ போடுறேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் ப்ளீச்சிங் க்ரீம்ஸ் எல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். மந்த்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி யூஸ் பண்ணவே கூடாது. அது ஸ்கின்னை டேமேஜ் தான் பண்ணும். ஏன்னா நம்ம ஸ்கின்ல ரொம்ப நாள் படிஞ்சிருக்கிற கரையை அகற்றுறதுக்கு தான் அந்த ப்ளீச் யூஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம கரை படிகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. டெய்லி நம்ம குளிக்கிறோம், க்ளீனாக தான் இருக்கும். ரெண்டாவது ஸ்கின்னுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த ப்ளீச் க்ரீம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு கழுத்து, கை முட்டி, கால் முட்டி, கொலுசு மாட்டுற இடம் இங்கெல்லாம் உராய்வு ஏற்பட்டு கருப்பு கருப்பாக டார்க்காக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த ப்ளீச் க்ரீம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸ் அண்ட் குக்கிங் வீடியோஸ் எல்லாமே என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். ரெஃபர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Divya Rajendran. Thank you.